வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 9ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நேற்றே நாம் வந்து சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கேண்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து இருந்தது. 4வது கேண்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. இதுவே அப்படியே நீங்கள் வந்து ஒரு 15 மினிட் சார்ட்டில் கொண்டு போய் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எக்ஸாக்டாக வந்து ஓப்பனிங்லேருந்து ஒரு 3 கேண்டில் வந்து இப்படி வந்து இருந்தது. 4வது கேண்டில் வந்து இது மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது நேற்று. ஸோ அதுதான் வந்து நேற்று கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் வீடியோவில் ரொம்பவும் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் வந்து சொல்லலை. ஏன்னா அதை திரும்ப திரும்ப நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட்டோட நெகட்டிவான ஒரு இது இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து பெருசாக அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கல. ஸோ அதோட லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு மாதிரி சப்டலாக நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அப்ளை வந்து பண்ணும்போதோ அல்லது வந்து லைவாக வந்து பார்க்கும்போதோ அடடா இந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இப்படி இருக்குது இப்படி வந்துடும் அப்படின்ட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தேடுதல் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் லைவில் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து மறக்க முடியாது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன சின்னதாக சொல்லி விட்ருவேன். அதை யார் வந்து ப்ராப்பராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து லைவில் வந்து பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் வந்து மறந்து போகாது. அதையே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி ட்ரேட் வந்து எடுக்கலாம். அது உங்களோட தனித்திறமைகள் தான். ஆஸ் ஒரு அனலிஸ்ட்டாக சில விஷயங்கள் தான் என்னால் வந்து செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட தனி திறமை, அது உங்களோட விருப்பம் தான் அதெல்லாம். சரி, ஓகே. நாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். நமக்கு ஒன்று இந்த 25,200 லெவலை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். இந்த 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 கேண்டலோட லோ வந்து இருக்கு இல்லையா, அந்த லோ வந்து நமக்கு வந்து உடைக்கணும். ஸோ இதுதான் வந்து நாளையோட மூமெண்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பெருசாக பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் நமக்கு வந்து கிடைக்கல. வாலட்டைலான ஒரு டேவாக வந்து இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, இருந்தாலும் நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஒரு புட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒன்று என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அகெயின் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நல்லாவே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செல்லிங் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் வந்து ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா வால்யூம் பற்றி நம்ம வந்து அதிகமாக வந்து பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா, ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா, அந்த இடத்துல நமக்கு அந்த கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து நம்ம வந்து எந்த இடத்துல என்ன ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அது இன்னொரு கான்செப்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். நீங்கள் ஒரு 10 தடவை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு கான்செப்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண் வந்து மார்க்கெட்டில் வந்து அதை வந்து தேட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம், எங்கேயோ கேட்டிருக்கோம், மார்க்கெட்டில் இது ஏதாவது வருதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ப்ராபிலிட்டி ஆஃப் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து டெவலப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டமான விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்களாக பிரித்து தினமும் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கூட அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதை தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இது எப்படி வந்து இப்போ செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது, எப்படி வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆகுது, ஏன் இந்த இடத்துல வந்து பையிங் செல்லிங் எல்லாம் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா அது புரியாமல் கூட வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து மேலோட்டமாக இந்த இடம்லாம் வந்து இப்படி இருக்குது, இந்த இடம்லாம் அப்படி வருது,
ஸோ அதனால் அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு வந்து ஒரு இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது சைடில் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து லேர்னிங் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து ரொம்ப ஓப்பனாக ரொம்ப டீப்பாக சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல மாட்டேன். அது உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா நேற்றோட ஹையை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஹையை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெருசாக வந்து கட் பண்ணலை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு லோ வந்து கட் பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு வால்யூமோட பெருசாக வந்து கட் பண்ணலை. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம காலையிலே வந்து சொல்லியிருந்தோம். என்னோட முக்கியமான ஒரு ரேஞ்ச் ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது எஸ்டர்டேயோட ஹை அண்ட் லோ தான். அதை வந்து உடைக்கும் போது வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட்டில் கீழே வந்து உடச்சிருந்தாங்க. ஆனால் அந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த விஷயத்த முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து மாற்றிக்குவீங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல இந்த லோ வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஒரு சிம்பிள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அல்லது வந்து ரொம்ப பிகினரான ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எஸ்டர்டேவோட லோ வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்டாக அதை போயிடும் அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்டு வந்து கிடப்போம். ஆனால் அப்படி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வால்யூமை நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணணும். ஸோ வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பெருசாக நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் இந்த அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து கிடச்சிது இல்லையா. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 600 பாயிண்ட்டாக இன்னும் ஒரு 300 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக்காக வந்து கீழே வந்து இறங்கலாம். அது எப்போ அப்படின்னா இந்த ரேஞ்ச் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை இருக்குது இல்லையா, ஒரு 25,200 இது வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், ஒரு 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக். ஸோ இந்த புல் பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு பாலை வந்து தூக்கி போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க, ஓரளவுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குதா, அந்த தரையில் வந்து பட்டுட்டு மறுபடியும் என்ன நடக்கும், கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹை அண்ட் லோ வந்து இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வந்து மேலே போகும், மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த ஹை அண்ட் லோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை அண்ட் லோவை வந்து இந்த ரேஞ்சை வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50% மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு புல் பேக் வேல்யூவாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 600 பாயிண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு புல் பேக்கில் வேல்யூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்டு. அப்போ இந்த ஹையில் இருந்து எந்த லெவலுக்கு வந்து கீழே இறங்கலாம், ஒரு 24,900 வரைக்கும் வந்து இறங்கலாம். அட்மோஸ்ட் அது பக்கத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து இருக்கா, ஒரு ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு நாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 ஹவர் ஷார்ட்டில் நமக்கு வந்து ஒரு 4-5 மணி நேரம் இதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருந்தது. 24,900 ஒரு 24,830 800 இந்த ரேஞ்சை ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் லெவலாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 தான். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து மீடியன் வேல்யூவை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 24,900 ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக்காக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு 24,900 வரைக்கும் வரலாம், 24,800 வரைக்கும் வந்து வரலாம். மோரார்லெஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகெயின் வந்து இப்படி வந்து ஒரு புல் பேக் மறுபடியும் இந்த இடத்துல வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ, இப்போதைக்கு இருக்கிற ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 24,900 24,800 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்து ஹோல்டு வந்து ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும், மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு
அகெயின் இப்படி வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு இப்படி வந்து மூவ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு சின்னதாக இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது வந்து இன்னொரு சினாரியோ வந்து 1 ஹவர் சார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் இப்போதைக்கு நமக்கு வந்து 2 விஷயம் தான் வந்து நடக்க போகுது. ஒன்று, இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அதாவது இந்த 24,900 24,800 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, பிரேக் டவுன் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, கீழே இறங்குது, இந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆயிரும். இது ரெண்டாவது சினாரியோ. ஸோ மோஸ்ட்லி இந்த 1 ஹவர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 மினிட் சார்ட்டில் நேற்றே நாம் வந்து சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, தேர்ட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,50 25,000 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து டச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு 25,050 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உடச்சிட்டாங்க இல்லையா, உடச்சிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு. ஸோ அந்த புல் பேக்கில் பார்த்திங்கன்னா சடனாக வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ ப்ராப்பராக நேற்று வந்து இந்த 50 மினிட் சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ இந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி வந்து மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இருந்து பயங்கரமாக வந்து செல்லிங் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ நேற்று வீடியோவை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மூவ் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, எந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். அதை பேஸ் பண்ணி உங்களால் வந்து ட்ரேடும் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ அடுத்ததும் வந்து 5 மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் நல்லா கீழே வந்து இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு லோயர் லோ, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அகெயின் இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சேனல் படி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டு இப்படி வந்து மறுபடியும் வந்து இப்படி கீழே இறங்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. இது வந்து 5 மினிட்ஸில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல இருந்தே அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறது. ஸோ இதில் இன்னொரு சினாரியும் வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல்கிட்ட வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு சினாரியாக வந்து இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து இப்போ எக்ஸாக்டாக வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனோட ஒரு ஆஃப் வேல வந்து இருக்குது. அப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இப்படி போயிட்டு இப்படி இறங்கலாம், அல்லது வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஹையை கட் பண்ணிட்டு வந்து மேலே போக முடியல. அதே மாதிரி லோ வந்து கட் பண்ணாங்க, ஆனால் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக கூட வந்து முடிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ செல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் வந்து தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேறு யாராவது இழிச்சு வாங்க நமக்கு வந்து கிடைப்பாங்களா அப்படின்ட்டு அந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அது கூட வந்து வாய்ப்புகளாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும் அப்படின்னா என்ன நடக்கும், இப்போ கீழே இறங்கலை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுமோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அங்கே செல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தானே நீங்களால் வந்து பை பண்ண முடியும். ஸோ அங்கே செல் பண்ணால் தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியும்.
அப்போ மேலே கொண்டு போய் செல் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னு நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கீழே இறக்கி விட்ருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. அதுதான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ மோரார்லெஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 25,50 சப்போர்ட்டாகவே வந்து இருந்தாலும் 25,000 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போகணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து இந்த லெவலை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 25,000 இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், பெரிய நம்பர். ஸோ அந்த லெவலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நேற்று வந்து அந்த விஷயத்தை வந்து சொன்னேன். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,000 வந்து இருக்கலாம். 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,150, 25,000, 24,900, 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 56,100 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,900 வரைக்குமாவது வந்து கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 55,820 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அந்த இடத்துல இருந்து அகைன் வந்து புல் பேக்கு, அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஒரு நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு நெகட்டிவ் டே, ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற டேவாக வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,800 வந்து இருக்கலாம். 55,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 55,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 56,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,500, 56,300, 56,200, 55,800, 55,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவ் டே தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,600 வந்து இருக்கலாம். 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்து இறங்கலாம். 82,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 82,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,600, 82,200, 81,600, 81,200, 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் ஹோல்ட் ஆகலை, நல்லா வந்து ஒரு டவுன் சைடு. ஸோ 13,050லேருந்து ஒரு 12,900 150 பாயிண்ட் நல்ல மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக், அகெயின் வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட். ஸோ ஓவர்டைலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டேவாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,850 வந்து இருக்கலாம். 12,850 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,750 நமக்கு வந்து ஒரு கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 1,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,200, 1,300, 13,000, 12,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.